ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ கேபிள். இது வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிளோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது 3 கோர் கேபிளோட கன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லலாம். நார்மலாகவே இதில் மொத்தம் 6 லேயர்ஸ் இருக்குது. 6 லேயர்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக கண்டிப்பாக இருக்கணுமா அப்படின்னா இட்ஸ் நாட் மேண்டட்ரி. சம்டைம்ஸ் 5 லேயர்ஸ் இருக்கலாம், சில நேரத்தில் 6 லேயர்ஸ் இருக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் தி ப்ரொவைடர். நமக்கு என்ன தேவையோ, எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், அதை பேஸ் பண்ணி நமக்கு லேயர்ஸும் மாறும். பட் எனக்கு வந்து இந்த நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது மொத்தம் 6 லேயர்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கண்டக்டர், செகண்டு பேப்பர் இன்சுலேட்டர், தேர்ட் லெட் ஷீட், ஃபோர்த் பெட்டிங், ஃபிஃப்த் ஆர்மரிங், சிக்ஸ்த்து சர்விங். ஃபஸ்ட்டு நம்ம கண்டக்டர் பற்றி பார்க்கலாம். கண்டக்டர் அப்படின்றது கேபிள் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் கண்டக்டர்ஸ். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சர்வீஸ். நமக்கு 3 ஃபேஸ் வேணும் அப்படின்னும் போது நம்ம வந்து 3 கோரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், 3 கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? மொத்தம் 3 கண்டக்டர்ஸ் இருக்குது. இந்த 3 கண்டக்டர்ஸ் மூலமாக நம்ம வந்து பவரை, நம்ம கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம் இது மூலமாக. ஸோ இதை வந்து கண்டக்ட் பண்ணுறது ஒரு கண்டக்டராக இருக்கும் இல்லைங்களா? அப்போ மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணலாம்? எய்தர் அலுமினியம் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா காப்பர் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் இன்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேப்பர் இன்சுலேஷன் அப்படின்றது என்னென்னா, அந்த ஹை வோல்டேஜை வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அது கெப்பாசிட்டி இருக்கிறத ஒரு மெட்டீரியலாக இருக்கணும். அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த கண்டக்டரை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இதில் 3 கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 3 கண்டக்டரோட அந்த கோரை வந்து ஒவ்வொன்றும் டச் ஆகாத மாதிரி செப்பரேட்டாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்சுலேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கண்டக்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த இன்சுலேட்டர் தான் என்னென்னு சொல்லுவோம், பேப்பர் இன்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது வந்து என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் யூஸ் பண்ணலாம், அப்படி பாலிவினைல் குளோரைட் யூஸ் பண்ணலாம், வேர்னிஷ்டு கேம்பிரிக் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ரப்பர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா லெட்ஷீட். லெட்ஷீட்டுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் இந்த ஏரியா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 கோர் கண்டக்டர் வந்து ஃப்ளெக்சிபிளாக மூவ் ஆகாமல் ஃபிக்ஸ்டாக இருக்கணுன்றதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எக்ஸ்ட்ரா இருக்குது, அது நம்ம எழுதணும்னு அவசியம் கிடையாது, பட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லெட் ஷீத் அப்படின்னும் போது நம்ம எதுக்காக லெட் ஷீத் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு அதர் நேம் இருக்குது, மெட்டாலிக் ஷீட்டிங்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா, இந்த இன்சுலேட்டர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ண, அந்த கேபிளை வந்து கவர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நார்மலாகவே இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வந்து கேபிள்ஸை மண்ணில் தான் புதைப்போம் இல்லைங்களா? அப்போ அந்த மண்ணில் வந்து என்ன இருக்கும், மாய்ஸ்டர் இருக்கும், கேஸஸ் இருக்கலாம், ஆயில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் ஆசிட் கூட இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற என்விரான்மெண்ட் அட்மாஸ்பியர்லேருந்து இந்த கேபிளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற லேயர் தான் என்னென்னு சொல்லுவோம், லெட் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியோர் லெட் அப்படி இல்லைன்னா அலுமினியம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது பெட்டிங் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாலிக் ஷீத்தை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த மெட்டாலிக் ஷீத்தை கவர் பண்ணியிருக்கிற அந்த லேயரை தான் என்னென்னு சொல்லுவோம், பெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா, அதுக்கு அடுத்து இருக்கிற அந்த ஆர்மரிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த ஆர்மரிங் அப்படின்றது அது வந்து எப்படி இருக்கும், அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீலாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஹார்டான ஒரு மெட்டீரியல். அதை வந்து நம்ம லெட் ஷீட்டை டேமேஜ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சம்டைம்ஸ் இது மெக்கானிக்கலாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அதை வந்து கெமிக்கல் கொரோஷன் அந்த மாதிரி இருக்கிறது, இது மெக்கானிக்கல் இன்ஜுரி, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பெட்டிங். என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், காட்டன் யூஸ் பண்ணலாம், ஜூட் யூஸ் பண்ணலாம், இல்லை ஹேஷியன் டேப்ஸ் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் பெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு லேயர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆர்மரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்மரிங் எதுக்காக அப்படின்னா, இந்த பெட்டிங் மெட்டீரியல் கவர் பண்ணுற ஒரு லேயர் தான் ஆர்மரிங் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாகவே இந்த கேபிள்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும், மெக்கானிக்கல் சப்போர்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது, எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. முக்கியமாக இந்த சேஃப்டி ரெக்குயர்மெண்ட்டுக்காக, அந்த இடத்துல வந்து சேஃப்டி ரெக்குயர்மெண்ட்டு தேவைன்றதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கேல்வனைஸ்டு ஸ்டீல் ஒயர் இல்லைன்னா ஸ்டிப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நார்மலாகவே இது வந்து டபுள் டேப் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மெட்டாலிக் ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.
நார்மலாகவே ஒரு ரிவர் கிராசிங் இல்லைன்னா இந்த பிரிட்ஜஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த டைப் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த டபுள் டைப்பு. நெக்ஸ்ட்டு இருக்கிறது லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து சர்விங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்விங் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயர் இருக்கு இல்லையா, இந்த ஆர்மரிங் லேயரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. லாஸ்ட் லேயராக இருக்கும். ஸோ நார்மலாகவே அட்மாஸ்ஃபியர் கண்டிஷன்லேருந்து அந்த ஆர்மரிங்கை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர், காட்டன், இல்லை ஜூட், இல்லைன்னா ஹேஷியன் டேப்ஸ், இல்லைன்னா பாலிவினைல் குளோரைடு, இது எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 6 லேயர்ஸையும் தனித்தனியாக எழுதி என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னு எழுதுனீங்கனாவே போதும். தேங்க்யூ.